தனியார்மயமாக்குறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அது சனாதனத்தை கைப்பிடிப்பதற்கான வேலை தான். நீங்கள் ஒரு ப்ரைவேட்டை போய் பாருங்கள், ஒரு டிவிஎஸ் கம்பெனி, நானும் முன்னாள் ஊழியராக இருக்கேன். நீங்கள் ஒரு டிவிஎஸ் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்ன சனாதனம் இருக்குங்கிறது. யார் ப்ராடக்டாக இருப்பாங்க, யார் கீழே வேலை செய்வாங்க. அப்போ அந்த நோக்கம் தான் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குது. நாளைக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார்மயமாக்கப்பட்ட என்ன ஆகும் சூழ்நிலை பார்த்து அப்போ யார் வங்கியில் இருப்பாங்க. ரெண்டாவது பணி பாதுகாப்பு இருக்காது. ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது அதிகமாக எல்லா வங்கியிலும் இருக்குது. ஃபெடரல் பேங்க் வந்துருச்சு. நீங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய கத்தோலிக் யூனியன் பிரசிடென்ட் பேங்க் வந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 செக்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க கத்தோலிக் யூனியன் பேங்க். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலர் எம்ப்ளாயி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க C2C எம்ப்ளாயிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபிக்ஸட் எம்ப்ளாய்மெண்ட் தான். அப்போ நாளைக்கு RRBயில் வரத்துக்கு மிக விரைவில் கிடையாது. குறிப்பாக இந்த முயற்சி RRBயில் பேங்க் ஆஃப் பரோடா ஸ்பான்சர் RRBs கொண்டு வரதுக்கான பல முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீம் லேவின்னு சொல்லுவாங்க, அப்ரண்டிஸ்ன்னு சொல்லிட்டு. அது பேங்க் பரோடா யூபி கிராமினா பேங்க்கில் ஏற்கனவே கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு நாளைக்கு தலைவனம் ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கொண்டு வருவாங்க. அப்போ கேஷியருங்கிற போஸ்டிங் இல்லாமல் போகும். அடுத்த ஆஃபீஸருக்கு கான்ட்ராக்டில் வருவாங்க. அப்புறம் 2ஆக பிரிப்பாங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போனீங்கன்னா ஒரு பக்கம் பெர்மனன்ட் எம்ப்ளாயி, ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அப்போ அதே சூழலில் கிராமங்களும் மிக தொலைவில் கிடையாது. ஏன் கவர்மெண்ட் கண்ணை விட்டுருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சாதாரணமாக ஆரம்பிச்சு 50 வருஷங்கள் ஆகிருக்கு. இன்னைக்கு 28 கிராமங்கள் உருப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் மிகப்பெரிய வங்கியாக கிராம வங்கிகள் தான் இருக்குது. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 3 வங்கி ஒன்றிணைந்த பிறகு மிகப்பெரிய அந்த மாநிலத்திலே மிகப்பெரிய வங்கியாகவும் நல்ல பிசினஸ் உள்ள வங்கியாகவும் உத்தரப்பிரதேச கிராமின் பேங்க் தான் இருக்குது. 4000 கிளைகள் இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஸ்டேட் பேங்க் இருக்குது. 2000 அப்போ மிகப்பெரிய வங்கியாக உருப்பட்டு கர்நாடகா கிராமின் பேங்க்கும் அதே போல தான். ஆந்திரா, தெலுங்கானா அப்படி போல ஹெல்த்தியான ஆர்ஆர்பிஸ் பார்க்கும்போது இந்த ஆர்ஆர்பிகள் பேலன்ஸ் ஷீட்டை கொண்டு போய் ஒரு கன்வென்ஷன் பேங்கோட கம்பேர் பண்ணலாம், ஒரு ஃபெடரல் பேங்கோட கம்பேர் பண்ணலாம், ஒரு சவுத் இந்தியன் பேங்கோட கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா 2015 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்னன்னா 51% அரசு துறை பங்குகளையும் ஸ்பான்சர் பேங்க்கும் சேம் 20% வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 14% ப்ரைவேட் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 3 ப்ரைவேட் போராட டேக்ஸ் அலோவ் பண்ணாங்களா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், 0.5% இருந்தால் கூட இது ப்ரைவேட் பேங்க். அது நீங்கள் கேட்கலாம், அந்த 50% இந்தியன் பேங்க் ஷேர் இருக்குது, அது கவர்மெண்ட் பேங்க் தானே. அப்படி கிடையாது. 2018 டிசம்பர் வரைக்கும் IDBI கவர்மெண்ட் பேங்க். 2019 ஜனவரிக்கு அப்புறம் அது ப்ரைவேட் பேங்க். IDBIயில் பார்த்தீங்கன்னா 51% ஷேரை LIC வாங்கின பிறகு அது RBIயால் அது ப்ரைவேட் பேங்க் கிளாஸிஃபை பண்ணணும். அப்போ அதே சூழலாக நமக்கும் தோழர்களே அதிகம் எடுத்துக்க தேவை. எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே. நம்மளோட பொறுப்பு என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு இதே வங்கி பொதுத்துறை வங்கியாக போகணும். இன்னும் பல குடும்பங்களிலிருந்து பல மேம்பாடுகள் ஏற்படணும். சமூக நிதி பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்காக இந்த கிராம வங்கியாகவே தொடர வேண்டும். குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். சேகுவரோட கோர்ஸ் தான் இது. அநீதிக்கு எதிராக உயராத கையும், அநீதிக்கு எதிராக பேசாத வாயும், அடிமையாக இருக்கிற அநீதியானது. நாம் அடிமையில் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.